வணக்கம். சென்னை ஃப்ளேவரில் கிளாசிக் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 1½ டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 8 பீசஸ் அதாவது சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கலாம். அதில் நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலாவையும் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்கு மூடி போட்டு வைக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு தக்காளி சின்ன சின்னதாக வெட்டினதை அதில் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ்க்கு இதை வேக விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ட்ரம்ஸ்டிக் சிக்கன் பீசஸை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டு மூடி போட்டு மொத்தமாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் இதை சிக்கனை தேவைப்படுற அளவுக்கு வேக விடலாம். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கிளாசிக் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.